பிரசிடென்ட்டுக்கு நிறைய இருக்குது. 52லேருந்து 62 வரைக்கும் ஆர்டிகல் வந்து அதை தான் பேசும். அது இல்லாமல் விதவிதமாக 123யும் அவர் தான் பேசும், 272 அவர் தான் பேசும். இதை விட வந்து ஆர்.என். ரவிக்கு வந்து ஒரு அவமானகரமான விஷயம் இருக்கவே முடியாது. தமிழ்நாட்டிலே ஒரு சர்ச்சை மிகுந்த ஆளுநர் கூட அவரை சொல்லலாம்னு சொல்றாங்க. இந்தியாவிலே இன்னைக்கு சர்ச்சை மிகுந்தவராக உருவாகிட்டார். ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லி நியமனம் செய்வார்கள். அவர்களே மிக அதிகப்படியாக ஆட்டம் போட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை நம்ம கூட பயன்படுத்தலாம். சிஎம் நோக்கி அவர்களால் பேச முடியல, ஒரு அதிகாரத்தை செலுத்த முடியல, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. உடனே இவங்க வந்து ஆளுநர் வந்து ஈஸி அக்சசபிளாக மாறிட்டார். அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பு இந்தியா முழுவதும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இது பற்றி பேச நம்மிடையே இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராகவன் அவர்கள். சார் வணக்கம். ஆளுநர் ரவி அவர்கள் செய்தது சட்டவிரோதம், நேர்மையின்மைங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி 10 மசோதாவுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு. இதை பற்றி என்னென்னு நினைக்கிறேன்? இன்று உச்சநீதிமன்றத்தினுடைய ஜஸ்டிஸ் ஜே.பி. பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள் கொடுத்துருக்கிற தீர்ப்பு அப்படின்றது இது வந்து வரலாற்று பாடமாக கூட எதிர்காலத்தில் ஆயிரும். ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு பாராளுமன்றம் உயர்ந்த அதிகாரம் படைத்த இடம். அந்த பாராளுமன்றம் இயற்றுகிற சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது ஒரு உச்சநீதிமன்றத்தின் கடமை. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளுமே சட்டம்தான். அப்படி பார்க்க போனால் இன்றைக்கி தமிழ்நாடு தமிழ்நாடு ஆளுநருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே நடந்த இந்த வழக்கு, உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிற இந்த தீர்ப்பு இப்போ அட்டர்னி ஜெனரல் கூட ஒத்துக்கிட்டார். நாங்கள் இன்றையிலிருந்து இதை நடைமுறைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு. இந்த 10 வழக்குகளுமே இது ஒரு 12 வழக்காக இருந்தது, இப்போ 10 வழக்காக இது மாறி இது எல்லா வழக்குகளுமே இது வேந்தர் குறித்த அந்த இன்னைக்கு பல்கலைக்கழக வேந்தர் குறித்து தான் அந்த 10 வழக்குமே பல்கலைக்கழக வேந்தர் குறித்து தான். அதாவது எக்ஸ் அஃபீசியோன்னு சொல்லுவாங்க. ஒருவர் ஒரு பதவிக்கு வருவதன் வழியாக அவருக்கு சில கூடுதல் பதவிகள் இருக்குது. இப்போ பிரதமர் இருக்காருன்னா அவர் தான் வந்து இந்த நிதி ஆயோக் அப்படின்றதுக்கு இயற்கையாக வருவார், திட்டக்குழுவுக்கு இயற்கையாக அவர் தான் தலைவர் ஆவார். அது மாதிரி தான் முதலமைச்சரும் எக்ஸ் அஃபீசியோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுநராக வரக்கூடியவர்கள், துணை ஜனாதிபதி எப்படி வந்து ராஜ்யசபாவிற்கு தலைவராக வருகிறார்களோ அது எக்ஸ் அஃபீசியோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கு ஆளுநர்கள் எல்லா மாநிலங்கள்லேயும் ஆளுநர்கள் இயற்கையாகவே பல்கலைக்கழகத்தின் வேந்தர்கள் ஆவார்கள் அப்படின்னு இருந்தது. இங்கே நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டது. எதனால் அந்த மாதிரி முரண்பாடுகள் ஏற்பட்டுச்சு? நிறைய ஏற்பட்டுச்சு. நியமனங்களில் ஒரு பிரச்சனைகள், இவங்க சொல்கிறது அவன் கேட்கறதில்ல அப்படின்னு. இந்திய ஜனாதிபதிக்கு ஒரு கூடுதல் அதிகாரங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அந்த பதவி அப்படின்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற இந்தியா முழுவதும் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது. பல நேரங்கள் போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட ஜனாதிபதி பதவிக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. ஆனால் ஆளுநர் பதவி அப்படின்றது ஒரு நியமன பதவி தான். அந்த நியமன பதவியும் ஒரு செட்டப் இருக்குது. அது நிறையா நம்ம கான்ஸ்டியூஷனுக்குள்ளே போய் பேசினாலும் கூட இங்கே இந்த பதவி திரு ஆர்.என். ரவி, இதுக்கு முன்னால் பன்வாரிலால் புரோஹித், அவர் தான் அங்கே பஞ்சாபில் அவருக்கு கூட்டு விழுது வந்து பஞ்சாபில் விழுது. திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் இருக்கும்போதே சர்ச்சைகள் உருவாயிருச்சு. அதுவும் குறிப்பாக அந்த வேந்தர்கள் நியமனங்களில். இதுக்கு முன்னால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு தன்னைத்தானே வேந்தராக நியமித்து சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி கொண்டார்கள். ஆனால் இதற்கு முன்னால் சட்டங்கள் இயற்றப்பட்ட பொழுது அது வேந்தராக, அதாவது சான்சலர்னு அவர் இருப்பார், ப்ரோ சான்சலர்னு சொல்லி எஜுகேஷன் மினிஸ்டர் இருப்பார், அப்புறம் விசின்னு சொல்லி வைஸ் சான்சலர்ஸ். அது நம்ம என்ன யூனிவர்சிட்டிஸில் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த ஸ்டெப்ஸில் இருந்தது. இது இவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு. ஆனால் நீங்கள் இங்கேருந்து போன பிறகு பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் இந்த நியமனத்துக்கெல்லாம் பணம் பெறப்படுகிறது அப்படியெல்லாம் அவங்க சொன்னாங்க. இதுக்கெல்லாம் தாண்டி பார்த்தாலுமே கூட ஏற்கனவே நிறைய மசோதாக்களை இப்போ இங்கே எவ்வளோ நாள் கிடப்பில் போடப்படுவது, நிலுவையிலேயே வச்சுருக்காங்க. ஒரு ஜனாதிபதி அவர்களுக்கும் கூட ஃபினான்சியல் பில் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அவங்க வந்து உடனடியாக கையெழுத்திட வேண்டும். இதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு அதிகார வரம்பு. அதே போல் ஏதாவது புதிய கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாகவும் ஃபினான்சியல் பில் வந்தால் உடனே பிரசிடென்ட் சைன் போட்டுருணும். அதே மாதிரி தான் ஆளுநர் அவர்களுக்கு இங்கே ஃபினான்சியல் பில் வந்தால், சம்பளங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்தால் உடனே கையெழுத்து போட்டுருணும். மற்றபடி ஒரு புதிய சட்டத்தை கொடுக்கும் பொழுது ஒரு முறை அவங்க திருப்பி அனுப்பலாம். இங்கே வந்து அவருக்கு 200 அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகிள் 200, அங்கே வந்து 141 அப்படின்னு
பிரசிடென்ட்டுக்கு நிறைய இருக்குது. 52லேருந்து 62 வரைக்கும் ஆர்டிகல் வந்து அதை தான் பேசும். அது இல்லாமல் விதவிதமாக 123யும் அவர் தான் பேசும், 272 அவர் தான் பேசும், 277 அவர் தான் பேசும். எல்லாமே அவருக்கு பிரசிடென்ட்டுக்குன்னு கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாகவே அங்கங்கே இருக்கும். அதே மாதிரி 360 இதெல்லாம் பேசும். இப்போ ஆளுநர் வந்து இங்கேருந்து ஒரு சட்டத்தை கொண்டு போய் அவர் டெஸ்கில் வச்சிடுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு முறை திருப்பி அனுப்புகிறாரு. அப்போ பஞ்சாப்லேருந்து கோர்ட்லேருந்து அவருக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்த ஆளுநருக்கு எல்லாமே இது மாதிரி நிலுவையில் நிறுத்தக்கூடாதுன்னு சிலதெல்லாம் கையெழுத்து போடுறார். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு குற்ற வழக்கில் தண்டனை பெற்று விடுபெறுகிறார் அமைச்சர் திரு பொன்முடி. அது வந்து கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். ஆனால் இங்கே அவர் அமைச்சர் பதவியை நான் நியமிக்க மாட்டேன், நான் பண்ண பதவியேற்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். கான்ஸ்டியூஷன் சட்ட உரு என்ன சொல்கிறதெனில் ஆளுநர் என்பவர் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு சட்டமன்றத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அந்த அவைக்கு, அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலினோ இல்லை முன்னாள் முதலமைச்சராகவோ இருந்தது திரு எடப்பாடி பழனிசாமியோ ஒரு ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர் 2 பேர் இருப்பாங்க. அங்கே நாம் அதுக்குள்ளே போகக்கூடாது. சட்டம் என்ன சொல்லுதுன்னா அந்த சட்ட அவையினுடைய ஹெட் இவர் கிடையாது. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சபாநாயகர் கிடையாது, முதலமைச்சர் தான் அங்கே வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒருத்தர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒருத்தர். அவர் இங்கே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த சட்டத்தை நிறைவேற்றி கொடுத்து விடுவதுதான் ஆளுநருக்கான. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பதவிக்கு வர்றவங்க வந்து ஆளுநர். இதை வந்து 2023 நவம்பர்லேயே பஞ்சாப் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுது. அதற்கு பிறகாவது ஆளுநர் தன்னுடைய வழியை வந்து செம்மைப்படுத்தியிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா இந்த சட்டங்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய காலத்தில் இவரே ஒரு ஆளுநருக்கான அதிகாரத்தை குறைப்பதற்காக இவரே நான் என் அதிகாரத்தை விட்டு கொடுக்குறேன்ற மாதிரியான ஒரு கையெழுத்து போடக்கூடிய சந்தர்ப்பம் தான் இந்த யூனிவர்சிட்டிஸ் சான்சலர்ஸ் பில்லு. அதனால் அவர் அதுக்கு போடலை, அதை நிறுத்தி வச்சுருந்தார். இது மட்டும் இல்லாமல் ஒரு மேடைகளில் அவர் பேசும்போது ஒரு மீடியாவில் அவர் வந்து ரிப்போர்ட்டர்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி இதில் அப்படியே ரொம்ப நாட்கள் தேக்கி வைத்திருக்கிறீங்கன்னா, தேக்கி வச்சுட்டாலே என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து செல்லாது, அது ரிஜெக்டடுன்னு தான் அர்த்தம். ஆனால் அப்படி எங்கேயுமே கான்ஸ்டியூஷனில் இல்லை. இவ்வளோ இப்படி பின்பற்றதுக்கான காரணம் என்ன? அவர் இதுக்குமே விடாப்பிடியாகவே இருக்கு. இல்லை இந்த மாதிரி தான் இவர் ஒரு புதிய சேலஞ்சஸை உருவாக்கி கான்ஸ்டியூஷனுக்கான ஒரு சேலஞ்சஸ் உருவாக்கி இப்போ இன்றைக்கி வந்து நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் அரசியல் சாசன சட்டத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது. நம்ம அப்படி தான் அரசியலாக இப்போ சில பேர் வந்து மீடியாவிலலாம் அவருக்கு வந்து சவுக்கடி செருப்படி அரைந்து விட்டார்கள் அப்படி இப்படிலாம் மாதிரி அவங்க தம்ப்நெயில் போட்டு அது மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கோர்ட்டு ஒரு அஃபெக்ட்ஸ் பெஞ்ச் உறுதிப்படுத்தியிருக்கு, இதுதான் சட்டம், நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும், நீங்கள் இதெல்லாம் இது வந்து நேர்மை இல்லை, இது அரசியலுக்கு உள்ளக்கூடாது. அதுவும் ஜஸ்டிஸ் பர்திவாலா சொல்கிறாரு, பிஆர் அம்பேத்கரனுடைய கோர்ட்டை வந்து ரெஃபர் பண்ணி ஒரு சட்டத்தை ஏற்றிவிட்டால் மட்டும் போதாது, சில நேரம் தவறான நபர்களின் கைகளில் போய் மாட்டிட்டா அந்த சட்டம் வந்து எதுக்கும் இல்லாமல் போயிடும். இதுக்கு ஒரு உதாரணமாக நீங்கள் இதை விட வந்து ஆர்.என். ரவிக்கு வந்து ஒரு அவமானகரமான விஷயம் இருக்கவே முடியாது. உண்மையிலே ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அஃபெக்ட்ஸ் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஜஸ்டிஸ் வந்து போய் உங்ககிட்ட தப்பாக சிக்கிருச்சு, நீ உங்களுக்கு நேர்மையில் அது மொழிபெயர்த்தா அப்படி தான் வரும். நேர்மையிலே சட்டவிரோதமான மிகப்பெரிய வார்த்தைகள் இது மாதிரி எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் என்ன இதை வச்சுக்கிட்டு தேக்கிட்டு இருக்கிறது. ஒரு முறை நீங்கள் உட்காந்து பேசுங்கன்னு ஒரு டைம் கொடுத்தாங்க, அப்போவும் வந்து அவர் ஒரு பெரிய ரெஸ்பாண்ட் எடுக்கல. இப்போ பல படிநிலைகளை கடந்து தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்குது. அப்போ அவர் செய்த தாமதங்கள், அவர் வந்து மத்திய அரசு, அதுவும் குறிப்பாக இந்த விஷயங்களை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே வரவங்க நிச்சயமாக அறிவுறுத்தம் செஞ்சுருக்கோம். இவங்க 2 பேருக்கும் பிடிக்காமல் போகலாம், நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிஜேபி போகலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் டிஎம்கே போகலாம். ஆனால் எந்த ஒரு அரசு வந்தாலும் இந்த முரண்பாடுகள் எதிர்காலத்தில் இது யாருக்கு அவமானம் அப்படின்னு வந்து கணக்கிட்டு இதை வந்து பிஜேபி அரசு தான் இதை வந்து அவருக்கு வழி நடத்தியிருக்கணும். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இந்த விஷயத்தை இந்த இவ்வளோ தூரம் இது அவங்களுக்கும் பெரிய வரநாள் நெடுக்கவே இந்த விஷயம் வந்து ஆளுநருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. இதுக்கு எந்த ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லையா? இப்போ இவர் வந்ததுக்கு பிறகு தான் ரொம்ப அதிகமாக போச்சு. இத்தனைக்கும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் கான்ஸ்டியூஷனை படிச்சிருப்பார். நம்ம மற்ற யாராவது ஒருத்தர் வந்து அரசியல்வாதியாக இருந்து வந்திருப்பாங்க. இவர் பிடிஐ செய்தி நிறுவனங்கள் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பன்வாரிலால் புரோஹித் ஒர்க் பண்ணிட்டு தான் வராரு. சில பேர் முழு அரசியல்வாதியாக இருந்து இப்போ மருத்துவராக இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் அங்கே ஆளுநராக போகிறார். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஸ்டியூஷனில் பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம். அங்கே இருக்கிறவங்க எடுத்து சொல்லுவாங்க, அங்கேயும் முரண்பாடுகள் நிகழ்ந்தது
கொடியேற்று இவங்க முதலமைச்சர்கள் சந்திப்பதை தவிர்ப்பது அப்படி. ஆனால் பில்ஸில் அவங்க வந்து அந்த மாதிரி முரண்பாடுகளை ஏற்படுத்திக்கல. ஒரு மருத்துவராக இருக்கிறாங்க, சட்ட நிபுணர் கிடையாது. இவர் வந்து ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து நிச்சயமாக கான்ஸ்டியூஷன் ஒரு பேப்பராக ஒரு எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி தான் ஆகிருக்கணும். அப்போ அது அவர் நிறைய படிச்சிருப்பார். இன்றைக்கி சின்ன ஒரு குரூப் 4க்கு படிக்கிற ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிற அவங்களுக்கு கூட கான்ஸ்டியூஷன் பிரசிடென்ட் பவர் என்ன, ஆமாம் கவர்னருடைய பவர் என்ன எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. எக்ஸாம்ஸ்லேயே கொஷின்ஸாக வரும். அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஆளுநர் அப்படின்ற ஒரு பதவிக்கே இவர் வந்து ஒரு கரை ஏற்படுத்திட்டார். தமிழ்நாட்டிலே ஒரு சர்ச்சை மிகுந்த ஆளுநர் கூட அவரை சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே இன்றைக்கி சர்ச்சை மிகுந்தவராக உருவாகிட்டார். குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்குரிய வித்தியாசங்கள் சொன்னீங்க. அவருக்கு என்னென்ன மாதிரியான பவர்ஸ் இருக்குது? இல்லை, இவருக்கு ரொம்ப குறுகிய எல்லை தான். இவர் நியமன பதவி தான். ஆனால் பிரசிடென்ட் வந்து அந்த மாதிரி கிடையாது. அவருக்கு வந்து நிதி அதிகாரிகள், ஃபினான்சியல் பில்ஸில் எல்லாமே அவர் தான். பட்ஜெட்டில் இருந்து எல்லா விஷயம் இங்கேயும் அப்படி தான். பட் அங்கே இருக்கிற அந்த சட்டம் வந்து அவருக்கு கொஞ்சம் அதிகப்படியான அதிகாரங்கள்லாம் கொடுக்குது. இப்போது அதே மாதிரி குற்றவாளிகள் நீதி அதிகாரங்கள்னு தனியாக பிரித்து சொல்கிறாங்க. முப்படைகளின் தளபதியாக இருக்கிறார், ஒரு ஸ்டேட்டை கலைக்கிறதுக்கு, அப்புறம் எக்ஸ்டர்னல் கூட விளக்கிறதுக்கு அந்த மாதிரியான பவர்ஸ் வந்து அவருக்கு இருக்குது. அவரு கொடுத்த தண்டனை குறைப்பு வந்து ஆளுநருக்கு இருக்குது. ஆனால் வந்து ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயத்தை வந்து ஜனாதிபதிக்கு தனிப்பட்ட பவர் இருக்குது. அதே மாதிரி ஆர்டிகல் 1, 2, 3ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் ஏற்படக்கூடிய ஒப்பந்தங்களை அவர் தான் சைன் போடணும். எல்லாம் போய் நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டு வந்துட்டாலும் சரி. அதே மாதிரி பாராளுமன்றம் ஒரு நேரத்தில் கூடி ஒரு பில்ஸை பாஸ் பண்ணுவாங்க. சில நேரம் அவசர சட்டம்னு ஒன்று நிறைவேற்றுவாங்க. அந்த அவசர சட்டம் நிறைவேற்றின உடனேன்னா உடனடியாக ஜனாதிபதி தான் கையெழுத்து போடணும். முதல் அவர் போட்டு நீங்கள் அந்த சட்டத்தை ஏற்படுத்திக்கலாம். ஆனால் 6 வாரங்களுக்குள் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. உடனே பாராளுமன்றத்தை கூட்டி நிறைவேற்றினா தான் அது செல்லுபடியாகும். இந்த மாதிரி பல ஒரு பவர்ஸ் வந்து ஜனாதிபதிக்கு நிறைய வேலை இருக்குது. நீங்கள் கான்ஸ்டியூஷன் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியில் பார்க்கும்போது சாதாரணமாக. ஆனால் ஆளுநருக்கு மிக குறுகிய அதிகாரம் தான் இருக்குது. பாண்டிச்சேரி மாதிரியான இடங்களில் இப்போ லெஃப்டினன்ட் கவர்னர்னு நியமனம் செய்யப்படுவார்கள். அதே மாதிரி அந்தமான் தீவு மாதிரியான இடங்களில் யூனியன் பிரதேசங்கள் கீழே இருக்கலாம் ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லி நியமனம் செய்வார்கள். அவர்களே மிக அதிகப்படியாக ஆட்டம் போட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை நம்ம கூட பயன்படுத்தலாம். அவர்களே அதிகப்படியாக நடந்துக்கிட்டாங்க. அவர்களுடைய அதிகார வரம்பை மீறி பயன்படுத்திட்டாங்க. அதை இந்த அரசு வந்து முறைப்படுத்தியிருக்க வேண்டும். அதாவது மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு முறைப்படுத்தியிருக்க வேண்டும். ஆளுநருக்கு நிச்சயமாக இப்போ இங்கே இருக்கிறாங்க. இப்போ பிஜேபியினுடைய இங்கே இருக்கிற மக்கள் கூட ஸ்டேட் அந்த சிஎம் நோக்கி அவர்களால் பேச முடியல, ஒரு அதிகாரத்தை செலுத்த முடியல, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. உடனே இவங்க வந்து ஆளுநர் வந்து ஈஸியாக அக்சசபிளாக மாறிட்டார். இவனை இவங்க போய் அங்கே உட்காந்து பேசுறது இந்த மாதிரியெல்லாம். இப்போது நேற்றுன்னு நினைக்கிறேன் ஆளுநர் மாளிகையில் அவர் சொல்லியிருக்கிறார், கம்பர் குறித்து பள்ளி பாடங்களில் சேர்க்க வேண்டும்னு. இது வந்து என்ன சொல்வதுன்றே கம்பர் பற்றி தான் பாடம் இருக்கு. நீங்கள் வந்து இன்றைக்கி தான் நீங்கள் எல்லா புக்ஸையும் எடுத்து பார்க்கலாம். பிடிஎஃபாக இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆங்கிலத்திலையும் சமச்சீர் கல்வியிலையும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருக்குறாங்க. இது 8th, 9th, 10th புத்தகங்களில் எல்லாம் கம்பராமாயணத்தின் கவி இது எல்லாத்தையும் சொல்கிற அதே வேளையில் ஆசிரியர் குறிப்பு அப்படின்ற வகையில் கம்பர் குறித்தெல்லாம் இருக்குது. இப்போ இவர் இப்படி சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் அந்நியப்படுறாரு மக்களுக்கு. அவர் ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்துகிறாரு. இப்போ ஸ்பெஷல் மீட்டிங் வந்து பன்னார்லால் புரோஹித்தும் ஏடிஎம் கபீரில் அந்த மாதிரி செய்தார். அதாவது அவர் தனியாக வந்து ஒரு தனி அரசாங்கம் நடத்துகிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. அது கான்ஸ்டியூஷன்ஸ் ராங். இதற்கப்புறமும் இவங்க எதையாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அது நிச்சயமாக இவர் வந்து இப்போ கிளம்பி போயிடுவார். நாளைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை சந்தித்து ஓட்டு கேட்க போகிறவங்க யார்? ஏடிஎம்கே, டிஎம்கே. அந்த இங்கே ஏற்படக்கூடிய அவப்பெயர் யாருக்கு? அந்த அரசாங்கம் தான் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் என்ன இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க, அப்படியே வீட்டுக்கு போயிடுவீங்க. அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்துவது அது சரியாக இருக்காது. ஆளுநர் வரம்புக்குரியதே கிடையாது. ஆமாம், அந்த மாதிரி தான். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.